1 மந்த்துக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணியாச்சு. 75.4 அப்படின்றதுல நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 74 இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். இவ்வளோதுக்கு ஒரு 20 நாளாக உடம்பு சரியில்லாமல் வேறு இருந்தது. ஸோ ஜூன் மந்த் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஜூலை மந்த் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலுமே இன்னுமே கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குது. ரொம்ப சவுண்டாக பேச முடியல, சிரிக்க முடியல, சிரித்தா கொஞ்சம் இருமல் வர மாதிரி இருக்குது. அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா காலம்பர டிஃபனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிவப்பரிசி புட்டு தான் பண்ணியிருந்தேன். அதான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்காக. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலாக ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து வகை வகையாக சாப்பிடணும் அப்படின்றது தான் ஒரு இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அளவாக சாப்பிட்றதுக்கு பார்க்குறேன். நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிவப்பு அரிசி புட்டு, தேங்காய் பூ திருவி போட்டு நாட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பவுலில் மட்டும் கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பூ தாராளமாகவே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற அரிசி புட்டை விட இந்த சிவப்பரிசி புட்டு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு மேலே வெளியே போகிற வேலை இருந்ததுனால சிம்பிளாக சாம்பார் மட்டும் பண்ணிவிட்டு அப்பளம் வறுத்தாச்சு. நைட்டுக்கு தோசை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.